Dear friends, welcome to AS Your Knowledge Hub. இன்னைக்கு நம்ம ஒரு போம் பார்க்கலாம். அந்த போம் என்ன அப்படின்னா டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் அண்ட் இட் இஸ் ரிட்டன் பை ஓல் சோயின்கா. அவர் வந்து ஒரு நைஜீரியன் ரைட்டர் அண்ட் திஸ் போயம் வாஸ் ரிட்டன் இன் 1963 இந்த போம் வந்து எழுதப்பட்டிருக்குது. நைஜீரியன் ரைட்டர் ஓல் சோயின்கா எழுதினது டெலிஃபோனிக் கான்வர்சேஷன். இது எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன் தான், ஒரு லேடி அண்ட் ஒரு ஜென். அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன். அந்த லேண்ட் லேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ ஒயிட் லேடி அண்ட் த பர்சன் ஹூ இஸ் ஸ்பீக்கிங் ஆன் த அதர் சைடு இஸ் அ பிளாக் மேன். அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில கான்வர்சேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த ஃபுல் போம் கொடுத்துருக்குறாங்க. த போம் இஸ் ஆல் அபவுட் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், அதாவது கலர் பேசிஸில் ரேஸ் பேசிஸில் தான் இந்த போயம் ஃபுல்லுமே இருக்குது. அண்ட் இட் ஆல்சோ ஷோஸ் த அக்லி சைட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ப்ரிஜுடிஸ் ப்ரிவாலன்ட் இன் த சொசைட்டி. அதாவது இந்த டிஸ்கிரிமினேஷன் கலர் பாகுபாடு பற்றி இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அதை பற்றியும் சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ டெல்லிங் அபவுட் தி ப்ரிஜுடிசஸ் இன் த சொசைட்டி, அதாவது ஒயிட் பீப்புள் தான் ரொம்ப பெரியவங்க, பிளாக் பீப்புள் தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரிஜுடிஸை பற்றியும் இந்த போயமில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. Let us see the setting of the poem. Telephone conversation is set in an unnamed country, implied to be England. Telephone conversation வந்து எதில் எந்த கண்ட்ரியில் நடக்குதுன்னு மென்ஷன் பண்ணலை, பட் அது இங்கிலாண்டாக இருக்கலாம் அப்படின்னு யூகிச்சிருக்காங்க. ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. சோயின்கா ஸ்டடீட் இன் லீட்ஸ், a city in north of England as a young man. அவர் யங் மேனாக இருக்கும்போது லீட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல படிச்சிருக்கிறாரு. இட் இஸ் இன் த நார்த் ஆஃப் இங்கிலாண்ட். And the speaker mentions a pillar box in line 13, a kind of mailbox that's used throughout the United Kingdom. So 13th லைனில் ஸ்பீக்கர் வந்து ஒரு பில்லர் பாக்ஸை மென்ஷன் பண்ணுவார். அது வந்து யுனைடெட் கிங்டமில் தான் இருக்கும், அதனால் இது இங்கிலாண்டாக இருக்கலாம் அப்படின்னு யூகிச்சிருக்காங்க. Specifically, it takes place in a red telephone booth during a phone call between the speaker and a landlady from whom the speaker wants to rent an apartment or room of some sort. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இதில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா டெலிஃபோன் பூத், ஒரு டெலிஃபோன் பூத்தை பற்றி இதில் பேசியிருக்கிறாங்க. அந்த லேண்ட்லேடியும் இந்த மேனும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மேன் ஸ்பீக்கர் வந்து எங்கே நின்று பேசுகிறாரு அப்படின்னா ஒரு ரெட் டெலிஃபோன் பூத்லேருந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் அந்த பூத்தில் தான் வச்சு நடக்குது. கான்வர்சேஷனில் நம்ம ஸ்பீக்கர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ ஒரு ரூமோ ஏதோ ஒன்று ரெண்ட்டுக்கு கேட்குறாங்க. அதை பற்றின கான்வர்சேஷன் தான் இது. Let us see the summary. Telephone conversation written by Old Soyinka is a poem that highlights the impact of racial discrimination in the macro structure of society. So சொசைட்டியில் இருக்கக்கூடிய racial discrimination பற்றி தான் இந்த டெலிஃபோன் கான்வர்சேஷனில் பேசப்படுது. The title of the poem reveals that two individuals having a discussion on the phone and how the black man on the receiving end is being racially discriminated. இந்த டைட்டில் ஆஃப் த போயம்லேயே தெரியுது, ஒரு ரெண்டு பேருக்கும் இடையில ஃபோனில் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் அண்ட் அந்த அடுத்த எண்டில் இருக்கக்கூடிய மேன் வந்து எப்படி ரேஷியலாக டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறது, அதாவது கலர் பேசிஸில் அவங்களை எப்படி பாகுபாடு பார்க்குறாங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன் அதர் வேர்ட்ஸ், இட் இஸ் அபவுட் த வே போத் ரேஸ் ஃபெயில் டு கம்யூனிகேட் டு ஈச் அதர் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இதில் ரெண்டு பேருமே ரேஸை தாண்டி வேறு எதையுமே பேசலை, அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை பற்றி தான் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்கிறத ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காங்க. At the beginning of the poem, it is informed that the narrator of the poem is looking for a rented apartment and he felt that the price and location seemed reasonable. ஸோ இப்போ அதில் பிகினிங் ஆஃப் த போம்லேயே சொல்லிட்டாங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்டோ ரூமோ ஏதோ ஒன்று ரெண்ட்டு கேட்குறாங்க, அது வந்து இவருக்கு ஓகே ரீசனபிளாக தான் இருக்குது, இந்த இடம் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறார். Being positive and excited, he makes a telephone to the white landlady asking for a room டு ரெண்ட். ஸோ அவருக்கு பாசிட்டிவாக இருக்குது, அந்த இடம் ஓகேன்னு தோன்றதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த லேண்ட்லேடிக்கு ஃபோன் பண்ணுறாரு, ரெண்ட்டுக்கு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி. த ப்ரைஸ் சீம்ட் அன்ரீசனபிள், லொக்கேஷன் இன்டிஃப்ரெண்ட், இது ஓகே எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹவவர் ஹி ஃபீல்ஸ் ஹி மஸ்ட் லெட் ஹர் நோ ஹீ இஸ் பிளாக். ஆனால் அவர் முதல்ல தெளிவாக இருக்கிறாரு, இவர் பிளாக் அப்படிங்கிறத அந்த லேடிக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுல. To his greatest surprise, the landlady remains silent as soon as she got his identity as an African. ஸோ அவர் நினச்ச மாதிரியே தான் இருந்தது, அந்த லேண்ட்லேடி இவர் வந்து ஆஃப்ரிக்கன் அப்படிங்கிறத தெரிஞ்சதுமே ரொம்ப சைலண்ட்டாக ஆயிட்டாங்க. அது வரைக்கும் அந்த லேடியுமே அவங்க ரெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணத்தில் இருந்து பேசினாங்க. அண்ட் அவர் எப்போ ஆஃப்ரிக்கன் அப்படிங்கிறத சொன்னாரோ அந்த கான்வர்சேஷன் அப்படியே ஸ்கின் கலரை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. This is where the lapses in communication begin. Her silence be situated, prove which reflects her indifference and reservation towards the black. So அந்த லேடியோடைய
கம்யூனிகேஷன் அப்படியே ஸ்டாப் ஆச்சு. அதுக்கு அப்பவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஷீ இஸ் ஹேவிங் த இன்டிஃபரன்ஸ். She further inquires about his color. As she confirms him to be black, she hangs up the phone. இப்போ அதுக்கப்புறம் என்ன என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய கலரை பற்றி என்கொயரி பண்ணுறாங்க. அது வரைக்கும் அந்த வீட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ கலரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லேடி அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆர் யூ லைட் ஆர் வெரி டார்க் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே இவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இந்த ஸ்பீக்கருக்கு. அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ஃபோனில் பட்டன் ஏ பட்டன் பி மாதிரியா? ஸோ பட்டன் ஏ அப்படின்னா ப்ரொசீட் பண்ணலாம், பட்டன் பி அப்படின்னா ரிட்டர்ன் நம்ம அந்த காயினை எடுத்துக்கலாம், இந்த மாதிரியா அப்படின்னு அவருக்கு தோணுது. மறுபடியும் அந்த லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர் யூ டார்க் ஆர் வெரி லைட் அப்படிங்கிற கொஸ்டினை தான் கேட்குறாங்க. ஏன்னா இவருக்கு வந்து அந்த லேடி என்ன கேட்குறாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ ஹீ ஆல்சோ அகெயின் ரீஇன்ஃபோர்ஸிங் த கொஸ்டின். அப்போது இந்த லேடி சொல்கிறாங்க ஆர் யூ டார்க் ஆர் வெரி லைட். இப்போ ஸ்பீக்கருக்கு கோபம் வர ஆரம்பிக்குது. நவ் ஹீ இஸ் சட்டைரைசிங் த லேண்ட் லேடி. அவர் என்ன கேட்குறாருன்னா யூ மீன் லைக் பிளெயின் ஆர் மில்க் சாக்லேட். ஸோ பிளெயின் சாக்லேட் மாதிரியா இல்லை மில்க் சாக்லேட் மாதிரியான்னு கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நான் ஒரு வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் செப்பியா தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஆனால் ஃபேஷியலி ஐ எம் அ ப்ரூனேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா ஃபேஸை பார்க்கும்போது நான் வந்து ப்ரௌன் கலரில் இருப்பேன், பட் மை பாம் அண்ட் சோல்ஸ் ஆர் பெராக்சைட் பிளாண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்னுடைய கையே அதுக்கப்புறம் என்னுடைய கால் எல்லாமே கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கும், ப்ளீச் பண்ண மாதிரி இருக்கும். மை பாட்டம் இஸ் ரேவன் பிளாக் இன் கலர் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்னுடைய பாட்டம் வந்து ரொம்ப பிளாக் கலராக நான் உட்காந்து ரொம்ப பிளாக் கலராக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த லேடியை அப்படியே சட்டரைஸ் பண்ணுறாரு. இதை கேட்க அந்த லேடிக்கு பயங்கரமான கோபம் வர ஆரம்பிக்குது. Now let us see the theme and tone of the poem. Telephone Conversation is a poem concerning the racial discrimination. In the poem, the poet wanted to rent an apartment. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்ததான் மெயினாக இதில் இருக்கக்கூடிய தீம் என்ன அப்படின்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் தான். அண்ட் த வேர்டு டார்க் இஸ் ரிப்பீட்டட் அகெயின் அண்ட் அகெயின் டு எம்பசைஸ் த color of the man as well as the racial discrimination. அதை சொல்கிறதுக்காக மறுபடியும் டார்க் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ this is what the whole content of the poem. Hope you all enjoyed the poem and make use of the essay for your further references. And keep supporting our channel. Like, share and subscribe our channel. Thank you very much for your support.